अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहू। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला रसूलिल करीम अम्मा बाद फ़क़द क़ालल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अलीम वल फ़ुरक़ानिल मजीद। எனக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்னென்னா சலவாத்தின் மகிமை. சலவாத்னா என்ன? அல்லாஹ்வை நினைப்பதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைப்பதும் மிக எளிமையான ஒரு அமல். ஆனால் மிகப்பெரிய நன்மைகளை தரக்கூடிய ஒரு அமல் தான் சலவாத். நம்ம எத்தனையோ அமல் செய்வோம், ஆனால் அந்த அமலை அல்லாஹ் செய்கிறான், மலக்குகளும் செய்கிறார்கள். அதே அமலை நாமும் செய்யும்படி அல்லாஹ் கட்டளை இருக்கிறான். அதுதான் சலவாத். இன்னல்லாஹ வ மலாயிகத்திஹி யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. நிச்சயமாக அல்லாஹும் அவனுடைய மலக்குகளும் நபியின் மீது ஸலவாத் கூறுகிறார்கள். ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் அவர் மீது ஸலவாத் கூறுங்கள், முழுமையாக சலாம் கூறுங்கள். இந்த வசனத்தில் அல்லாஹ் சலவாத் சொல்லலாம் அப்படின்னு சொல்லலை, சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டிருக்கான். சலவாத்னா என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தையும் அருளையும் அமைதியையும் வேண்டுவது தான் சலவாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி வ ஆலி முஹம்மது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, எவர் என் மீது ஒரு முறை சலவாத் சொல்கிறாரோ அல்லாஹ் அவர் மீது 10 முறை அருள் புரிவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சலவாத் காரணமாக பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, மறுமையில் நம்மளுடைய தரஜாக்கள் உயர்த்தப்படுகின்றன. அதே மாதிரி உமர் பின் அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, துவா வானத்திற்கும் பூமிக்கும் இடையே நிற்கிறது. நபியின் மீது சலவாத் சொல்லாமல் அந்த துவா உயர்த்தப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால்தான் துவாவுக்கு முன்பும் பின்பும் சலவாத் ஓதணும், சலவாத் ஓதுறது சுன்னத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் உமர் பின் கஹப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் அதிகமாக துவா செய்கிறேன், உங்களுக்காக நான் சலவாத் நேரத்தை எவ்வளோ நேரம் ஒதுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு விரும்பிய அளவு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே சஹாபி கேட்குறாங்க, கால் பங்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்னும் அதிகப்படுத்தினால் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்பியும் அரை பங்கா அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி கேட்குறாங்க. அதுக்கு உடனே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்னும் அதிகப்படுத்தினால் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக 3/2 பங்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் அதிகப்படுத்தினால் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே கடைசியாக அந்த சஹாபி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என்னுடைய முழு துவா நேரத்தையும் சலவாத்தாக மாற்றிட்டா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அப்படி நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், உங்கள் கவலை நீக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய வாக்குறுதி! சுபஹானல்லாஹ். அதே போல் அல் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது ரொம்ப அளவற்ற அன்பு வச்சுருந்தாங்க. அவர்களுடைய துவாக்களிலும் எழுத்துக்களிலும் பாடல்களிலும் இன்னும் அவங்க என்னென்ன செயல்கள்லாம் செய்கிறாங்களோ அவங்க எல்லா செயல்களிலையும் அவங்களோட சலவாத்து இடம்பெறும். அந்த சஹாபி சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சலவாத் சொல்கிறதுனால, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அவங்க சலவாத் சொல்கிறதுனால அவங்க இதயத்தில் ஒரு ஒளியையும் அவங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்தையும் தருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்மலாம் ஒருவரை நேசித்தா அவங்களோட பேர் நம்மளை அறியாமே நம்ம வாயிலேருந்து வரும். அதே மாதிரி தான் சலவாத். எப்போதுமே நான் சலவாத்தில் நினைந்து கொண்டே இருக்கணும். எப்போதெல்லாம் செலவாத் அதிகமாக சொல்லலாம் அப்படின்னா, துவாவுக்கு முன்பும் பின்பும் சொல்லலாம், பள்ளிக்குள் செல்லும்போது சொல்லலாம், பாங்குக்கு பிறகு சொல்லலாம், ஜும்மா நாளில் அதிகமாக சொல்லலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேர் கேட்கும்போது சொல்லலாம், காலை மாலை சொல்லலாம், பயணம் தொடங்கும் முன் சொல்லலாம், கவலை கஷ்டம் வரும் நேரங்களில் சொல்லலாம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்கள் நாட்களிலேயே சிறந்த நாள் ஜும்மா. அந்த நாளில் நம்ம சலவாத் எவ்வளோ அதிகமாக ஓதுறோமோ அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கொண்டு வரப்படுகிறது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. நம்ம எதுக்கு அதிகமாக செலவாத் சொல்லணும் அப்படின்னா, இன்று நம்ம நிறைய பேருக்கு மன அழுத்தம் இருக்கலாம், குடும்ப பிரச்சனை இருக்கலாம், படிப்பில் பிரச்சனை இருக்கலாம், வேலை கிடைக்காமல் இருக்கலாம், நோய்களால் சில பேர் பாதிக்கப்படலாம். இது எல்லாத்துக்கும் அல்லாஹ்வுடைய அருள் பெறுவதற்கான ஒரு ஈஸியான வழி தான் செலவாத்.
அதே மாதிரி நம்ம ஒரு நாளில் 1000, 500, 100 முறையாவது ஸலவாத் சொல்லலாம். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லம அலன் நபி முஹம்மத். இத்துணூண்டு வார்த்தையை நம்ம சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இதனால் நம்மளை சொல்ல முடியாதா என்ன? மொபைலில் மணிக்கணக்காக நேரத்தை செலவு பண்ணும்போது இதில் சில நிமிடங்கள் செலவு பண்ணால் நம்மளுக்கு பரக்கத் கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுடைய பாவங்கள் நீக்கப்படும். அல்லாஹ் நம்மை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அதிகமாக நேசிப்பவர்களாகவும் அதிகமாக ஸலவாத் கூறுபவர்களாகவும் ஆக்குவானாக. வாஹிர் தௌஹானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.